ஹாய் ஹலோ எவ்ரிவன். வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். அந்த குட்டி ஸ்டோரிக்கு பிஃபோர் சும்மா ஒரு திங்ஸ் வாங்கலான்னா ஒரு 100 ருபீஸ் வச்சுருக்கேன். இந்த பேப்பர் தானே பேசுது எல்லா இடமும். பாருங்கள், இந்த பேப்பரில் இந்த ரூபா நோட்டில் இந்த ஆர் அப்படின்னு இந்த ரூபா முன்னாடிலாம் ருப்பையேன்னு இருக்கும் இல்லையா, இந்த ருப்பீஸ்க்கான இந்த வடிவத்தை கொண்டு வந்தது யாருன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த உதயகுமார் அப்படிங்கிறவங்க தான். ஸோ எல்லா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து நோட் அச்சிடும்போது இந்த இது வந்திருக்கும். இது தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் இதுக்கான வடிவத்தை வடிவமைச்சவர். சரி, நம்ம கதைக்கு வரலாம். அப்படியே டயர்டில் உட்காந்துட்டேன் இந்த காற்றுல. ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். என்னென்னா, ஒரு பையன் இருக்கான். அவங்க வீட்டில் ஒரு தோட்டத்தில் ஒரு ஆப்பிள் ட்ரீ வளர்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு ட்ரீ, ஆப்பிள் ட்ரீ ரெண்டுமே வளர்ந்து வருது. டெய்லி அவன் தண்ணி ஊற்றுறான். அந்த ட்ரீயை சுற்றி தான் அந்த பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸோடலாம் விளையாடுவான். அப்புறம் அந்த ஆப்பிள் ட்ரீ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துடுது. அதுலேருந்து நிறைய ஃப்ரூட்ஸ் கிடைக்குது, நிழல் தருது. ஸோ நல்லா ஜாலியாக இருக்காங்க, அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்றாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த பையன் பெரிய பையன் ஆகிடுறான். அவனுக்கு மேரேஜ் ஆகிடுது. அவனுக்கு ஒரு பசங்க வந்துடுறாங்க. அந்த குட்டீஸ் எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அந்த மரத்தை சுற்றி விளையாடுறாங்க, ஊஞ்சல் கட்டி விளையாடுறாங்க, நல்லா ஜாலியாக இருக்காங்க. ஒரு நாள் இவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இவர் ஒரு ஃபார்மராக தான் இருக்கார். இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த ஆப்பிள் மரத்துக்கு வயசாகிடுச்சு, இது எந்த ஃப்ரூட்ஸும் தரதில்லை, இந்த மரத்தை வெட்டிடலாம் அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த குழந்தைங்க இதை வெட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இவருக்கு புரியல. அப்புறம் ஒரு நாள் இந்த குழந்தைங்க இதை வெட்டக்கூடாது, ப்ளீஸ், நீங்கள் கூட இங்கே தானே விளையாண்டுருப்பீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் வெட்டணுங்கிற அவருடைய எண்ணத்தை இந்த பசங்க மாற்றிடுவாங்க. எப்படின்னா, ஒரு நாள் திடீர்னு அந்த ஆப்பிள் மரத்துலேருந்து பழம் வருது. அப்போ பார்க்குறாரு, சரி, நம்ம பழம் காய் இதெல்லாம் அதில் நிறைய சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கு, நினைவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுக்காக அந்த மரத்தை வெட்டுறதை விட்டுருவாங்க. ஸோ அப்போ ஆப்பிள் ட்ரீ சேவ் ஆகிடும். இது எதுக்கு சொல்கிறேன்னா, மரங்களை வெட்டுறதுல தான் நம்ம இருக்கோம், வளர்க்குறதுல எது இருக்கிறதுல. ஷீ இஸ் மை நெய்பர்ஸ், தே ஆர் பிளேயிங் ஜஸ்ட். ஸோ மரங்களை முடிஞ்ச அளவுக்கு பாதுகாக்கணும், வளர்க்கணும். ஸோ நம்மளுடைய காற்று டீக்ளட்டர், நிறைய டீஃபாரஸ்டேஷன் தான் ஆகிட்டுருக்கு. அப்படிலாம் பண்ணக்கூடாது. டீஃபாரஸ்டேஷன் தான் நிறையா ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம ஃபாரஸ்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை ட்ரீஸ் நம்ம நிறைய வளர்க்கணும். ஸோ நம்ம அட்லீஸ்ட் ஒரு குட்டி குட்டி பிளான்ஸ்லாம் வளர்த்தோன்னா அது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஒரு பியூரிஃபையான ஏரை கொண்டு போகும். ஸோ இதான் ஒரு குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. பை, see you.